அழகான குரல் அண்ணால போலனா ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தர்ற வரைக்கும் நான் உங்களை விடவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் என்று சொன்னார். அண்ணால போலனா போலனா நல்ல வாழ்க்கையை காண வரைக்கும் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லலாம். நம்ம எந்த துரோகமும் அவங்களுக்கு பண்ணிருக்க மாட்டோம். கேவலமா பேசலாம், இழிவா பேசலாம், வேணும்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் பிரகாசமடைய செய்வார். நமக்கு எதிராக பேசின நாவுகள் முகங்களை அவர் தலை குறிப்படி செய்வார். அவர் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா. அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவோம், நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே உங்க அழகான குரல். ஹல்லேலூயா. நடந்து பாருங்க. இந்த என்ன குச்சி கொடுப்பாங்க? ஒரு குச்சி வச்சு மாட்டோம். அது என்னது? டோலாக். டோலாக் தானே? டோலாக்காப்பா. அந்த மாதிரி குச்சி வச்சுக்கணும் நினைக்கிறேன். அந்த மியூசிக் அது உங்க அழகான சுத்தி சுத்தி பாடலாம். பார்ப்போம். இடம் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படியே ஒரு சேர்ல களைச்சு போட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதா, கும்மி அடிக்க வேண்டியதா. அவன் எங்கேயோ கும்மி அடிச்சுட்டு இருக்கான், குத்து பாட்டு போட்டுட்டு இருக்கான். நம்ம தேவ சமூகத்துல கடவுளுக்கு முன்பாக ஆடி பாடி துதிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை ஆசைக்குது. உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. நான் உனக்கு கேட்கிறேன், நீங்க கோச்சுக்கிடாதீங்க. உன் மனசுல வச்சுக்கோங்க. என்னையா அப்படி கேட்கன்னு நீங்க சொல்லாதீங்க. கையை தூக்கம் சொல்லல, ஆமென் சொல்லல. எத்தனை பேர் திருமணத்துக்கு முன்பாக லவ் வந்துருக்கு சிலருக்கலாம். இந்த உலகத்துல சொல்லல. ஒருத்த பாட்டு பாடினா காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை அப்படின்னா என்னது? சிலருக்கு காதலிக்க டைம் இல்லை, விட்டாவாட்டு பூந்து விளாண்டிடுவான். ஆனா இன்னொரு வார்த்தையை போட்டுட்டான் பாருங்க, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த மனுஷனோ மனுஷியோ ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டு போயிருக்கோம். ரொம்ப டீப்பா இருந்திருக்காது. சும்மா ஒரு மனசுல அப்படி லைட்டா அப்படி கிராஸ் ஆயிட்டு அந்த குறிப்பிட்ட வயசுல அப்படியே போயிருக்கும் பாருங்க. சரி, இவங்க என் வாழ்க்கை துணையா கிடைச்ச, இவங்க இந்த சகோதரர் இந்த சகோதரி அப்படி வந்துட்டு போயிருக்கோம். அப்படி வந்து போகும்போதுதான் சொல்றான், சில இன்னைக்கு இந்த சினிமா படம்லாம் எடுக்கிறேன்னு சொல்றான், அந்த முதல் முகம் பார்க்கிற அந்த வந்தோடனே இதயத்துக்குள்ள என்ன செய்யுமா? பட்டாம்பூச்சி பறக்கும். என்ன பூச்சி? எத்தனை பேருக்கு பறந்துருக்கு? எனக்கு பறந்துருக்குங்க. எனக்கு பறந்துருக்கு. கர்த்தருக்கு வர்றதுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக நான் லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப் எல்லாம் கிடையாது. வரும் அந்த குறிப்பிட்ட நபரை பார்த்தோன்னே டிக்கு 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 டிக்குங்க இந்த ஹார்ட்.
தேவ சமூகத்துல சொல்றேன். டிக்கு 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 டிக்கு. அது வந்து மாம்சத்துல வர்ற டிக்கு டிக்கு டிக்கு, மாம்ச உணர்ச்சி. ஆனா தேவ பிரசன்னத்திலே ஒரு டிக்கு டிக்கு வரும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அது இந்த மாதிரி டிக்கு டிக்கு கிடையாது. இது அப்படியே மெய் மறந்து போற டிக்கு டிக்கு. இயேசு 3 பேரை கூட்டிட்டு போறார் மலைக்கு. வாங்கடா அப்படின்னு. ஏன்னா இவங்க எப்ப பார்த்தாலும் இயேசுபடியே இருப்பானுங்க. மேல கூட்டு போனோடனே எப்பொழுதுமே இவங்க நாசரேத்து ஒரு இயேசுவை தான் பார்த்தாங்க, தச்சு வேலை செஞ்ச இயேசுவை தான் பார்த்தாங்க, மாசம் 1ஆம் தேதி சம்பளம் போடுற எஜமானாகி இயேசுவை தான் பார்த்தாங்க, அற்புதங்களையும் அடையாளம் செய்கிற ஒரு பெரிய அபிஷேகம் நிறைந்த இயேசுவை தான் பார்த்தாங்க. ஆனா அந்த மலையில தான் பார்த்தாங்க பாருங்க ஒரு முகத்தை. இயேசு அவர் நடுவில் என்ன செஞ்சாரா? மறுரூபமானார். என்னன்னாரா? மறுரூபமானார். அப்படின்னா என்னது? சாதாரண முகத்தை அவங்க பார்க்கல, மறுரூபம் காட்சி அவர்கள் கண்டார்கள். கண்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்களா? எல்லாரும் பிளாட். சிலர்லாம் சரக்கு அடிச்சா நிதானமா இருக்கும், சிலர்லாம் ரொம்ப ஓவர் அடிச்சு மட்டையாயிருவாங்க. என்ன ஆயிருவாங்க? அதே எனக்கு அனுபவம் இருக்கு. மட்டையாயிருக்கேன், விளக்கமத்தடி எல்லாம் வாங்கியிருக்கேன் நான் வீட்டுல. எங்க அம்மாட்ட மட்டையாகி கக்கி எல்லா வேலையும் நடந்திருக்கு உடம்புல. ஆனா கத்தட்ட வந்தவங்க எல்லாம் மாத்திட்டாரு. ஆனா இந்த கக்கிறது கிடையாது, இது வேற. இது தேவ பிரசனத்துல மட்டையாகிறது. சில தேவ மனிதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, தேவ பிரசனம் இங்கே வருகிறதை நான் உணர்கிறேன். அது தெரியும் உங்களுக்கு, அவங்களுக்கு தெரியுது. அப்ப அற்புதங்கள் நடக்கும், அப்பொழுது தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும், ஏதோ ஒண்ணு ஜனங்களுக்குள்ளே அந்த கிளுகிழுப்பு உண்டாகும். ஆமென். அப்ப 3 பேரும் என்ன செஞ்சாங்க? பிளாட் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க சொல்லுங்க? மட்டை ஆயிட்டாங்க. எதுல மட்டையானாங்க? தேவ பிரசன்னத்துல. நம்ம அப்படியெல்லாம் ஆயிருக்கோமா? மட்டையா ஆக மாட்டோம், பட்டையா ஆக மாட்டோம். நீங்க அப்படி அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல தேவ சமூகத்துல கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அதை விட பெரிய போதை தேவ பிரசன்னத்திலே நான் அனுபவித்தேன். ஆமென். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மணி நேரங்கள், இரவு பகல் எல்லாம் கிடையவே கிடையாது. பசியை மறந்து, சாப்பாட்டை மறந்து, நான் எங்க இருக்கேங்கிறதையும் மறந்து அப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். குழுவா அனுபவிச்சிருக்கோம், வாலிபர்களா சேர்ந்து அனுபவிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எப்பொழுதெல்லாம் வாஞ்சிக்கிறோமோ மறுபடியும் அதை கொடுக்க விரும்புறார். ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவனை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. தாகமாக இருக்கிறவன் எவனோ என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை பருகணும். ஆமென். அவர் முகத்தை பார்த்தோன்னே அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க சொல்லுங்க. அப்ப அதுல ஒரு ஆள் சொன்னான். யாரு? யார் சொன்னது? பேதுரு, பீட்டர். பீட்டர் என்ன சொன்னாரு? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க அப்ப யாரு? பீட்டர் என்ன சொன்னாரு? பின்னாடி இருக்கிறவங்க. யாருக்கு ஒரு கூடாரம்? உமக்கு ஒரு கூடாரமோ மோசைக்கு. அப்புறம் அப்படி போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முகத்தை பார்த்தவனே இன்னொரு முகத்தை பார்க்கறதுக்கு பிடிக்கல. இந்த காதல் கதல் பண்றவங்க அந்த ஒரு பித்து பிடிச்ச அலையிலாங்க பார்த்தீங்களா? அத்தை சாமமா என்னன்னா சரி போர்வை பத்திக்கிட்டு என்ன செஞ்சுக்கிறது? நெத்தியாவது நோண்டிக்கிட்டு அனுப்புறது, எழுதுறது, பேசுறது. அது ஒரு கிறுக்கு பாருங்க. அது ஒரு கிறுக்குத்தனம். அப்படியே லூஸ் மாதிரி ஆயிடுவாங்க. உச்சி வெயில என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? பல மணி நேரம் மண்டைய புழக்கு வெயில அவாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேச்சு மண்ணாங்கட்டி பேச்சா இருக்கும். ஆனா பேசணும், ஆள்கிட்ட அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட பேசணும். ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதே கிடையாது. அடிபொண்ணலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போன் போட்டா சனியனை ஏன் போன் போடுத அப்படி மாறிடும். வேலைக்கு போகும்போது தொல்லை பண்ணாத, பிசினஸ்ல இருக்கேன், போய்கிட்டு இருக்கேன், டிராவல்ல இருக்கேன் சொல்றாங்களே. சண்டையெல்லாம் தானே வருது. செல்லராஜ் ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க, பாஸ் சொன்னாரு, நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது நல்லா கிளி மாதிரி இருப்பேன் ஆளு. என் வீட்டுக்காரங்க என்னோட படிச்சு சுத்தி சுத்தி வருவார். எப்படி வருவாரா? சுத்தி சுத்தி வந்தீங்க சுற்றி எப்படி வந்துகிட்டே இருந்தாரு. இப்ப என்னடா வர மாட்டேங்கிறார். ஏமா வர மாட்டேங்கிற? 2 குழந்தை ஆயிடுச்சு. இப்ப வந்து கிளி மாதிரி இல்லை. எப்படி இருக்குது? என்ன ஆயிடுச்சு? கிளி கழுகாயிடுச்சு.
நல்லா கேட்க பிரிச்சு பெருசாயிடுச்சு. அது சொல்லுது, இப்போ என்னன்னே கேட்கறது இல்லை, கிட்ட போனா கூட பேசுறது இல்லை, பார்க்கறது இல்லை, எதுவுமே இல்லை பாஸ்டர், எல்லா அன்பும் பொய் பாஸ்டர். ஆனா இவன் என்னை துரத்தி துரத்தி வந்தான் பாஸ்டர். இவன் தான் வாழ்க்கை, இவன் தான் எல்லாம் சொல்லி எங்க குடும்பத்தையே விட்டுட்டு வந்தேன். நான் ஏமாந்துட்டோன்னு பயமா இருக்குது. அப்புறம் அவர் புத்தி சொல்லி அழகெல்லாம் என்ன செஞ்சிடும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் என்ன செஞ்சிடும், ஒல்லியா இருக்கிறாள் குண்டாகலாம், குண்டா இருக்கிறாள் ஒல்லியாகலாம், அழகு மாறும், சிவப்பு வந்து மங்கி போகலாம், கருப்பு வந்து கூட எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே இருக்கு உங்க லைஃப்ல, நீங்க பார்த்துட்டு வரலாம். ஆனா நான் சொல்ற தேவ சமூகத்துல சொல்றேன், தேவ முகத்தை ஒருவன் பார்க்க 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 அவங்க குடும்பம் நல்லா பிரகாசமா இருக்கும். ஆமா, எது இருக்கோ இல்லையோ, வீட்டுல பெரிய வசதி இருக்கோ வாய்ப்புகள் இருக்கோ, இந்த புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளோட குறைவிலையும் அவர்கள் நிறைவாக இருப்பார். காரணம், பார்க்க வேண்டிய முகத்தையும் கேட்க வேண்டிய குரலையும் அவர்கள் கேட்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வேதாமத்துல பாருங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான் கிறிஸ்துவுக்காக பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த பாடலோட நம்ம ஆராதனை நிறைவு செய்ய போறோம். உண்மையாவே கண்களை மூடி அப்படியே தேவ பிரசன்னத்துல ஒரு முறை பாடிட்டு நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ள போவோம். ஆமென். சரி, எல்லாம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. சகோதரிகள் கண்களை மூடி இதயத்தில்